உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம்.
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 9 இறைச்சொற்றொடர்கள் 7 முதல் 9 முடிய. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்து யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி எவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தியால் வருகிற ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். தூய பவுலடியார் 1 கொரிந்தியர் 9:8 சொல்லப்பட்டது. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, இயேசுவின் நல்ல பண்புகளால் நற்செயல்களால் மயங்கி போன மக்கள் பல இடங்களில் நன்றி மறவாமல் இயேசுவை பற்றி துல்லியமாக அறிவித்தார்கள். எல்லா இடங்களிலும் இயேசுவின் புகழ் மனம் கமழ்ந்தது. எங்கும் இயேசு என்ற பெயர் ஒலித்தது. ஆகவே இயேசு என்ற பெயரின் அதிர்வலைகளிலே பாதிக்கப்பட்ட ஏரோது இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார். இயேசு என்ற பெயர் எவ்வளவு வல்லமை மிக்கது என்பதை நாம் பிறருக்கு அறிவிக்கவும், நம்முடைய செயல்பாடுகளினால் பலர் இயேசுவை தேடி வரும்படி செய்யவும் இன்றைய நற்செய்தி இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒன்று பழக்கம், இன்னும் ஒன்று பயிற்சி. கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த நாம் நம்முடைய பழக்கத்தை நமக்குள் மட்டும் சுருக்கிக் கொள்ளாமல் அடுத்த மதம், இனம், வர்க்கம், சமயத்தினரோடு மிகவும் எளிதாக வைத்திருக்கும் போது கள்ளமில்லாத உறவு உருவாகிறது. அந்த உறவே நம் சமயத்தின் மீதான ஒரு வாசகத்தை அல்லது ஒரு வாசத்தை, மனத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. நாளடைவில் அந்த வாசத்தை நோக்கி அவர்கள் வர வாய்ப்பு உள்ளது. இதை மற்றவர்கள் சொல்வார்கள் மதமாற்றம் என்று சொல்வார்கள். இல்லை, நிச்சயமாக அதை மதமாற்றம் என்று நான் சொல்வது இல்லை. இயேசுவாகவே நாம் மாறுகின்ற பொழுது, அந்த இயேசுவினுடைய செயல்களை மக்கள் பார்க்கிற பொழுது அந்த இயேசுவை நோக்கி அவர்கள் அந்த இயேசுனுடைய வாசம் வீசத்தான் செய்யும். உண்மையாக இருந்தால், பொதுநலமாக இருந்தால். இன்னும் ஒன்று, இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த போதனைகளை நாம் பயிற்சி செய்கின்ற போது அது அடுத்தவருக்கு வியப்பாக இருக்கிறது. அந்த வியப்பு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அந்த ஆச்சரியம் நம் ஆண்டவரை காண செய்யும். இதன் விளைவாக ஆண்டவர் பற்றிய ஒரு ஆனந்த அதிர்வலை அவர்கள் ஆன்மாவிலே உண்டாகும். அதுதான் சொல்லுவாங்க, இன்னைக்கும் அந்த இயேசுனுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இயேசுனுடைய அந்த வார்த்தை, அந்த ஒரு வைப்ரேஷன் சொல்வார்களே, அதிர்வலைகள் இன்னைக்கும் நம்முடைய காதுகளிலே ஒலிக்கத்தான் செய்கிறது. அதை நான் நம்பத்தான் செய்கிறேன். அதே அடிப்படையில் சிந்திக்கிற பொழுது ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி, யாராவது ஒருவர் இயேசுவை தேடி வரும்படி என்னுடைய பழக்கம், என்னுடைய பயிற்சி இருந்திருக்கிறதா? இன்னும் ஒன்று, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்துக்கிட்டே இருக்கும். அது சும்மா அப்படின்னு சும்மா சொல்லலை. இந்த ஏரோதுக்கு ஏற்கனவே திருமுழுக்கு யோவானை கொன்றது மனதில் பெரும் குழப்பத்தை கொடுத்தது. இப்பொழுது இரண்டாவது காரணம், அவனையும் அவன் அரசை சுற்றியும் நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் அவனை கலங்கடைக்கிறது. இயேசுவின் அதிகாரம் கொண்ட போதனை, பொங்கும் கடலுக்கும் அலைக்கழிக்கும் அலகைக்கும் அவர் இட்ட கட்டளைகள் அப்பங்களை பலுக வைத்து மனித இதயங்களை கவர்ந்தது. மக்கள் கூட்டம் அவர் பின்னே தொடர்ந்தது. அனைத்தும் ஏரோதை குழப்பியது. 12 சீடர்களின் பணியும் சீடர்களின் தொகை பெருகியதும் ஏரோதுக்கு குழப்பமே. இயேசு செய்த செயல்களும் திருத்தூதர்கள் செய்த பணிகளும் போதனைகளும் ஏற்கனவே அவன் செய்த தவறும் சேர்ந்து ஏரோதை குழப்புகிறது. குழப்பிய ஏரோது தன் குழப்பம் தீர யாரை தேடி போறான்? அறிஞர்களை தேடி அவருடைய ஆலோசனை நாடுகிறான். ஆயினும் பலனில்லை. இறுதியிலே இயேசுவையே சந்தித்து ஆறுதல் பெறலாம் என வாய்ப்பை தேடுகிறான். இத்தகையோருக்கு வாய்ப்பு கிடைக்காது. கிடைத்தாலும் பலன் கிடைக்காது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாதவர்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைப்பது அரிது. கிடைத்தாலும் அத்தகையோரால் பயன்படுத்தவும் முடியாது. பாடுகளின் போது இயேசுவை சந்தித்தும் அவன் பயன்பெறவில்லை என்பதும் வரலாறு. அன்புக்குரியவர்களே, யதார்த்த உள்ளம், திறந்த மனம், வெளிப்படை மனம், திருந்தும் இதயம் நிச்சயமாக தேவையற்ற குழப்பங்களை வாழ்க்கையிலே, பணியிலே தவிர்க்கும். ஆமென். மன்றாடுவோமாக.
நிறைவாழ்வு தருகிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். நாங்கள் உம்மை அற்புதங்களும் அருளடையாளங்களுக்காக மட்டும் தேடாமல் உமது சீடனாக சீடத்தியாக வாழவும் உமது அருள்மொழிகளை பின்பற்றி நடக்கவும் விரும்பி உம்மை தேடுகின்ற அருளை தாரும். ஆமென். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன்,
வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.